Hi guys, welcome back to Vinod Vlog. ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோவில் என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு சீலா மீன் பிடிச்சோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக நம்ம தாஸ் ப்ரோ தான் வந்து பிடிச்சாரு அந்த மீனை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து 8 கிலோவுக்கு மேலே இருந்தது. இதில் யூஸ் பண்ண ராடு என்னன்னு பார்த்தீங்கன்னா டைவா வந்து எம்பளம் ப்ரோ, ரீல் வந்து பென்னு ஸ்பின் ஃபிஷரு, லூர் வந்து பார்த்திங்கன்னா பாப்பர் யூஸ் பண்ணி தான் பிடிச்சோம். பாப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் பாப்பர். இதெல்லாம் நான் வந்து அந்த ஃபோட்டோவில் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஈவினிங்கில் வந்து கரெக்டாக சூரியன் மறையிற டைமில் 6 மணிக்கு மேலே தான் வந்து மீன் அடிச்சுது. ஷோர் ஃபிஷ்ஷிங்கு. ஆக்சுவலாக ஷோரில் இப்போ எல்லா இடத்துலையும் வந்து கல் கொட்டிட்டு தான் இருக்குது. நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபிஷ்ஷிங் போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியான டேக்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு போங்க. பிகினர்ஸ் மாரி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீலா மீன்லாம் ஏற்றவே முடியாது. ஏன்னா அதோட பல் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். கட் பண்ணி தூக்கி போயிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு பாப்பர் வந்து 680 ரூபா விற்கிறாங்க இன்றைக்கி. எல்லா ஷாப்லேயும் வந்து ரேட் ஏறிச்சு. ஒரு பாப்பர் மிஸ் ஆச்சுனாலே நீங்கள் வேஸ்ட் தான். டெய்லி போய் ஒரு பாப்பரை அறுத்து விட்டு வரதுல யூஸே கிடையாது. அதனால் வந்து எப்போவுமே நீங்கள் போகும்போது வந்து கரெக்டாக வந்து நல்ல டேக்கிள்ஸு, நல்ல குவாலிட்டியான டேக்கிள்ஸ் வாங்கிட்டு போங்க. அப்போ தான் வந்து கண்டிப்பாக மீன் ஏற்ற முடியும். இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ் கைஸ், ஃபுல்லாக பாருங்கள். மண்டா குடிங்க, மண்டா குடிச்சு அப்படியே காட்டுங்க. மண்டா குடிச்சு காட்டுங்க. அவர்கிட்ட கொடுங்க. ஓகே.